ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளி ஜெஷிலேருந்து என் பேர் ஜெஷி. சொன்னால் அந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு வரும். எப்பயாவது கண்ணாடி முன்னாடி போய் பார்க்கும்போது என்னோட ஸ்கின் ரொம்ப டல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி டல்லாக இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கான்னு டீகோட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ வந்து உங்கள் ஸ்கின் டல்லாக இருக்குன்னு அர்த்தம். ரொம்பவே வந்து உங்கள் ஸ்கின்ல டெட் ஸ்கின் செல்ஸ் இருக்கான்னு பாருங்கள். ஸோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன் டேமேஜ் அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக டீஹைட்ரேட்டடாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் இருந்ததுனாவே உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருக்குன்னு அர்த்தம். அதை ரெஜுவனேட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இந்த சில பேம்பரிங் மெத்தடெல்லாம் வந்து என்னோட ஸ்கின் எப்பப்பெல்லாம் ட்ரையாக இருக்கோ, டல்லாக இருக்கோ, ஸோ அப்போல்லாம் நான் இதை ஃபாலோ பண்ணுவேன். ஸோ உங்களுக்குமே இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். ஸோ மோஸ்ட்டாக நம்ம ஸ்கின் வந்து எப்போ டல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னை வந்து நம்ம ப்ராப்பராக எக்ஸ்ஃபோலியேட் பண்ணாமல் இருக்கும்போது, அதாவது நம்ம மந்த்லி நம்ம ஹேர் கேருக்கு என்ன பண்ணுறோம், ஸோ நம்ம ஸ்கின் கேருக்கு என்ன பண்ணுறோமே அதெல்லாம் வந்து மந்த்லி ஒழுங்காக பண்ணும்போதே வந்து நம்ம ஸ்கின் பயங்கரமாக வந்து யூத்ஃபுல்லாக ரொம்ப இளமையாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி நம்ம மந்த்லி ரொட்டீனை பண்ணாமல் விடும்போது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக டீஹைட்ரேட்டடாக தெரியறதுக்கு இதுதான் ஒரு மெயின் ரீசன். எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். உங்கள் ஸ்கின் எப்பெல்லாம் வந்து கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போது டல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரே விஷயம், உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். எக்ஸ்ஃபோலியேட்னா ஒன்றும் கிடையாது, ஸ்க்ரப்பிங் தான் சொல்கிறோம். நான் வந்து இது 2 டைப் ஆஃப் எக்ஸ்ஃபோலியேட் வந்து சொல்லியிருக்கேன். ஒன்று வந்து ஃபிசிக்கலாக பண்ணுறது. ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பிங். அதாவது நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம் இல்லை, ஒரு ஸ்க்ரப் எடுத்து ஃபேஸ் ஸ்க்ரப் எடுத்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுறது. ஸோ இது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு வேணால் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்ததுன்னா இந்த கையால் ஸ்க்ரப்பிங் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு கெமிக்கல் பீல் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப 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 சேஃப் நமக்கு. ஈவன் என்னோட ஸ்கின்லேயுமே வந்து ஆக்னிஸ் நிறையா வந்தது. ஸோ அதனால் வந்து இந்த ஸ்க்ரப்பெல்லாம் இப்போ தெரியாத டைம் பண்ணி என்னோடய ஸ்கின்ல பயங்கரமாக வந்து பிம்பிள்ஸ் வந்தது. ஸோ அதனால் அதுலேருந்து மாறினது தான் வந்து நான் கெமிக்கல் பீலிங். ஸோ இந்த கெமிக்கல் பீலிங் சொல்லலாம், இல்லைனா கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேட்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்ப 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 ஒரு சேஃபஸ்ட் மெத்தட். உங்கள் ஸ்கின் என்னென்னைக்கெல்லாம் டல்லாக இருக்கோ, ட்ரை ஸ்கின் பீப்புள், இஃப் யூ கம்ஃபர்டபுள் யூ கேன் டூ ஸ்க்ரப்பிங், ஆர் யூ ஆர் நாட் கம்ஃபர்டபுள் இஃப் யூ ஆர் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் மீன்ஸ் யூ கேன் ட்ரை கெமிக்கல் பீலிங். ஸோ இது ரொம்ப 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 சேஃபஸ்ட் மெத்தட். ஸோ இந்த கெமிக்கல் பீலிங்க்கு நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தி டெர்மாகோவோட 15% AHA அண்ட் 2% BHA இருக்கிற ஒரு எக்ஸ்ஃபோலியேட் கெமிக்கல் பீலிங் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கிடைக்கும். அதுவும் இல்லாமல் அடுத்தடுத்த நாளில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின்னில் இருக்கிற டார்க் ஸ்பாட்லாம் இருக்கு இல்லையா, ஆக்னி வந்து போன தடம், ஸோ அது எல்லாத்தையுமே வந்து அந்த ஸ்காரெல்லாம் வந்து அந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா ரிடியூஸ் ஆகிட்டு நல்லா ஸ்கின்னுக்கு ஒரு சூப்பரான க்ளோ வந்து கொடுக்கும். ஸோ அதனாலேயே வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய ஸ்கின் டல்லாக இருக்கும்போது எக்ஸ்ஃபோலியேட் தான் வந்து நான் ட்ரை பண்ணேன். ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் வந்து கண்டிப்பாக மந்த்லி ஒரு 2 தடவையாவது நம்ம கேர் வைக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஸ்கின் வந்து சிவியராக சன் டேமேஜுக்கு ஆகும். ஸோ அதுவும் இல்லாமல் சன் பேர்ன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சன் டேமேஜ், சன் பேர்ன்ஸ், அதுவும் இல்லாமல் நிறைய வந்து நம்ம வெளியில் எக்ஸ்போஸ் ஆகிறோம். அந்த மாதிரி டயத்தில் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு கேருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸ்ஃபோலியேட் பண்ணால் மட்டும் பார்த்தாது, நம்ம அதுக்கு அடுத்தடுத்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். எய்தர் நீங்கள் ஹோம் ரெமிடி, அதாவது டை ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நைக்கா அண்ட் அமேசானில் நிறைய விதமான ஃபேஸ் மாஸ்க் வந்து வருது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, எது பழக்கப்பட்டதோ அந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ அது வந்து உங்கள் ஸ்கின்னை சூப்பராக ரெஜுவனேட்டாக காட்டும். ஸோ இந்த 2 ரொட்டீனையும் வந்து நீங்கள் மறக்கவே மறக்காதீங்க உங்களோட ஸ்கின் டல்லாக இருக்கும்போது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டல்லாக இருக்கும்போது 3ஆவதாக ஒரு விஷயம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் விட்டமின் சி இல்லைனா வந்து நியாசினமைட் சேர்த்துக்கலன்னா கண்டிப்பாக இது 2த்துல ஏதாவது ஒன்று உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் சேர்த்துக்கோங்க. உங்கள் ஸ்கின் வந்து காலப்போக்கில் டல் ஆகிறதுக்கும் ஏஜிங் ஆகிறதுக்கும் இது 2த்துல நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணி உங்கள் ஸ்கின்னை ரொம்ப யூத்ஃபுல்லாக காட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் விட்டமின் சியை வந்து ட்ரை பண்ணலாம். உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருக்குது, ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா உங்களோட ஆயிலை கண்ட்ரோல் பண்ணிங்கனாவே பாதி பிரச்சனை சார்ட் அவுட் ஆகிடும். அது இந்த நியாசினமைட் வந்து உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நிறைய பிராண்ட்ஸில் அவைலபிளாக இருக்குது நியாசினமைட். நான் இதை பற்றி வந்து நிறைய வீடியோஸ் என்னோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தெரியலனா வந்து சேனல் பேஜ் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கான வீடியோஸ் எல்லாம் நிறையா இருக்கும். அதில் போய் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் நீங்கள் பிகினர் ஸ்கின் கேர் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறீங்க, நான் வெறும் ஃபேஸ் வாஷ், சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் மட்டும்தான் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து விட்டமின் சி சேர்த்துக்கோங்க, நியாசினமைடும் சேர்த்துக்கோங்க. இது 2த்தையுமே வந்து நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் சேர்த்துக்கோங்க. டே டைமில் பிகினராக இருக்கவங்க யூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ நைட்டு ஸ்கின் கேர் ரொட்டீனில் ஃபஸ்ட்டு இதை கொண்டு போங்க.
உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட்டன் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ 4th வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் சன்ஸ்க்ரீன் ஆட் பண்ணனா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக ஸ்கிப்பே பண்ணாதீங்க. ஸோ நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா புழுக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து இந்த மாய்ஸ்சரைசர்லாம் ஸ்கிப் பண்ணுவீங்க, சீரமும் ஸ்கிப் பண்ணுவீங்க, சன்ஸ்க்ரீனை வந்து ஸ்கிப் பண்ணுவீங்க. என்ன தான் வந்து நீங்கள் முகம் கழுவி அப்படியே விட்டாலும் அது வந்து எக்ஸஸாக நிறையா ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனாலேயே வந்து உங்கள் ஸ்கின் வந்து எத்தனை தடவை ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கனாலும் டல்லாகவே தெரியறதுக்கு இது ஒரு மெயின் ரீசன். ஏன்னா வந்து நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கலாம். ஆயிலி ஸ்கின்னோ ட்ரை ஸ்கின்னோ ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம என்ன தான் தண்ணி குடிச்சிங்கனாலும் மேலே அவுட்டர் லேயரில் இருக்கிற ஸ்கின்னுக்கு வந்து ஒரு ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்ம மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறோம். ட்ரை ஸ்கின்னோ ஆயிலி ஸ்கின்னோ மாய்ஸ்சரைசரும் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். சன்ஸ்க்ரீன் காலையில் நேரத்தில் கண்டிப்பாக சன் டேமேஜிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காகவாவது சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ 5th வந்து பார்த்திங்கன்னா, நல்ல தூக்கம். நைட்டு ஒரு 10 மணிக்கு தூங்க ஸ்டார்ட் பண்ணி காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிக்கிறது. இல்லைனா வந்து 11 to 7. ஸோ இந்த டைமிங்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 8 மணி நேரம் தூக்கம் வந்து நீங்கள் கண்டினியூஸாக தூங்கும்போது, எந்த வித டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் தூங்கும்போது உங்கள் உடம்புக்கு தேவையான அத்தனை ரிப்பேரிங் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணும். ஸோ அப்போ வந்து உங்கள் ஸ்கின் நேச்சுரலாகவே வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். இல்லாமல் 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறது. இதுவுமே வந்து ப்ராப்பர் ஹைட்ரேஷன் இல்லைனா உங்கள் ஸ்கின் வந்து ஆப்வியஸ்லி ட்ரையாக தான் தெரியும். ஸோ யாரெல்லாம் இதை வந்து ரியலிஸ்டிக்காக வந்து அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல. பட் நான் ஆனால் அனுபவிச்சிருக்கேன். நல்லா தண்ணி நிறையா குடிச்சிட்டு இருக்கும்போது, தண்ணியே சொல்லலை, ஸோ லிக்விட் ஃபார்மில் எது எவ்வளோ நிறையா எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு வந்து உங்கள் ஸ்கின் வந்து ஹைட்ரேட்டடாக இருக்கும். ஸோ கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும், நல்ல தூக்கம் வரும், நல்ல ஸ்கின் ஹைட்ரேஷனாக இருக்கும். ஸோ உங்கள் ஹேர் வந்து பயங்கர ஷில்கியாக ஷைனியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து வாட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி தூக்கமும் இம்பார்ட்டன்ட். அது கூடவே வந்து பீட்டா கேரட்டின் வந்து உங்கள் ஃபுட்டில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த பீட்டா கேரட்டின்னா கலர்ஃபுல் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கலர்ஃபுல் ஃபுட்ஸ் எது இதுலலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரேப்ஸ் அது வந்து ஒரு பர்பிள் கலர், அது இல்லாமல் பனானா எல்லோ கலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் கலர், அதாவது இந்த க்ரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் வந்து நிறையா வெஜிடபிள்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் உங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் பிளேட் எடுத்திங்கன்னா அதில் கொஞ்சமாக கார்போஹைட்ரேட், கொஞ்சம் ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் நிறையா வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி ஒரு மிக்ஸு பிளாட்டராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவுமே வந்து உங்கள் ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 5 டிப்ஸோட நீங்கள் ஒரு 20 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் பயங்கரமாக ஹெல்த்தியாக க்ளோயிங்காக இருக்கும். ஸோ அதுவுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸசைஸ் வந்து ஒரு மாதம் பண்ணி பாருங்கள், ஒரு 20 மினிட்ஸ் டெய்லியும். ஸோ அடுத்த மந்த் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கிறத நீங்களே வந்து பார்க்க முடியும். ஏன்னா வந்து நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே பிரைட்டாக இருக்கும். இது எத்தனை பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. நான் வந்து என்னோட ஸ்கின் வந்து நல்லா ஒர்க் அவுட் பண்ணும்போது க்ளோயிங்காக இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அட் ப்ரெசென்ட் வந்து என்னோட உடம்பு வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ராப்ளம் இருக்கிறனால நான் எக்ஸசைஸ் வந்து ஸ்கிப் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த 5 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்கள் ஸ்கின் பிரைட்டர் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதுலேயும் இந்த ஃபஸ்ட்டு 2 டிப்ஸ் சொன்னேன் இல்லையா, எக்ஸ்ஃபோலியேட் அண்ட் ஃபேஸ் மாஸ்க், இது 2த்தையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 3வதாக உங்களுக்கு சொன்னேன் இல்லையா சீரம். ஸோ இது 2 சீரத்தில் ஏதாவது ஒரு சீரம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்கள் ஸ்கின் வந்து ஒரு 1-2 வீக்ஸில் வந்து ஓரளவுக்கு பிரைட்டராக இருக்கிறத பார்க்க முடியும். அதாவது நம்ம சன்ஸ்க்ரீனை ஸ்கிப் பண்ணும்போது சன் டேமேஜ் ஆகும் இல்லையா, பிக்மெண்டேஷன் வரும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா நீங்கள் சன்ஸ்க்ரீனை வந்து நல்லா அப்ளை பண்ணணும், ரீஅப்ளை பண்ணணும். செகண்ட் வந்து இந்த சீரம் வந்து ப்ராப்பராக வந்து உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் கொண்டு போகணும். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு டீட்டெயில் வீடியோ என்னோடய சேனலில் நிறையா இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். டாடா, பை பாய்.